ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு திருவேங்கடநாத பெருமாள் திருக்கோவில். கோவிலின் மூலவர் திருவேங்கடநாத பெருமாள் என்றும் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி என்றும் அழைக்கப்படுகிறார். ஊர் சூலூர். சூலூர் கோயில் திருப்பணிகள் செய்த பொழுது ஒரு துண்டு கல்வெட்டு கிடைத்துள்ளது. சர்க்கார் பெரியபாளையம், செலக்கரச்சல், இடிக்கரை, கோயில் பாளையம் முதலான ஊர்களில் உள்ள கல்வெட்டுகள் பிற்காலத்தில் மன்னன் கோக்கண்டன், வீரநாராயணன், வீரராஜேந்திர சக்கரவர்த்தி, சுந்தரபாண்டியன் ஆகியோர் சூலூர் கோயில் திருப்பணிக்கு உதவி செய்ததும் நிலதானம் செய்ததும் கல்வெட்டு மற்றும் சிற்ப பட்டயங்கள் மூலம் தெரிய வருகிறது. இத்தலம் வைணவ ஆகம விதிப்படி கட்டப்பட்டுள்ளது. கற்களால் அமைக்கப்படும் திருமேனி துருவ பேரம் என்பர். இப்பெருமான் துருவ பேரமாக திருமஞ்சன திருமேனியாக அமைக்கப்பட்டுள்ளது. நீண்ட உயர்ந்த மதிர்ச்சுவருடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோவிலின் முன்பகுதியில் அரச மரத்தடியில் விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார். கோவிலில் நுழைந்ததும் முதலில் வசந்த மண்டபம், அதில் சுதையாலான தசாவதார சிற்பங்களை காணலாம். கொடிமரமும் தீபஸ்தம்பமும் இம்மண்டபத்தில் உள்ளன. கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார் மூலவர் திருவேங்கடநாத பெருமாள். அவரது திருமேனியின் பின்புறம் ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறார். இதுவும் அபூர்வமாக சொல்லப்படுகிறது. பெருமாளுக்கு எதிரே பெரிய திருவடியான கருடாழ்வார் சேவை சாதிக்கிறார். ஆழ்வார்கள், மகாலட்சுமி ஆகியோரை தனிச்சன்னதியில் தரிசிக்கலாம். மிளகு வியாபாரி சூலூரில் கோயில் கட்டியதால் கோபமுற்ற பெருமாள் தன் சன்னதிக்குள் வேக வைத்த நைவேத்தியம் எதையும் கொண்டு வரக்கூடாது என உத்தரவிட்டு விட்டார். எனவே ராயர் கோயிலில் காப்பரிசியாலேயே, அதாவது ஊற வைத்த பச்சரிசி, வெல்லம், தேங்காய், அவல் சேர்ந்த கலவை நைவேத்தியம் செய்யப்படுகிறது. சூலூர் கோயிலில் மிளகு மட்டும் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. அதனால் மடைப்பள்ளியே இல்லை. சைவமும் வைணமும் இணைந்தது உத்தாண்ட ராயர் கோயில். பெருமாளுக்கு பெரிய குளமும் சிவனுக்கு சின்ன குளமும் என்று ஏரிகளால் சூழப்பெற்று தாழம்பூ செடிகள் நிறைந்த தலம் இது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், 1000 ஆண்டுகள் பழமையான சூலூர் திருவேங்கடநாத பெருமாள் கோவில் குரல் என்ற மரங்கள் நிறைந்த காட்டின் மைய பகுதியாக இத்தலம் ஆதியில் விளங்கியது. இதன் கிழக்கே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் காங்கேயம் பாளையத்தில் அமைந்துள்ள உத்தண்டராயர் கோயில் பெருமாள் மற்றும் சிறிய கீற்று கொட்டடைக்கு கீழ் எழுந்தருளி இருந்தார். அதன் முன்பு பெரிய மைதானம் இருந்தது. அங்கு வியாபாரிகள் தானியங்களை பொதி மூட்டைகளாக கட்டி மாடுகளின் மீது வைத்துக் கொண்டு வருவார்கள். சில நாட்கள் அங்கேயே தங்கி அந்த பொருட்களை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு கொண்டு சென்று வியாபாரம் செய்து வந்தனர். ஒரு நாள் இரவு நேரம் மிளகு வியாபாரி ஒருவரின் முன் முதியவர் வேடத்தில் பெருமாள் தோன்றி, எனக்கு வயிறு வலிக்கிறது, கொஞ்சம் மிளகு கொடு என்றார். தூக்கம் கலைந்த வியாபாரி கோபத்தில், என்னிடம் மிளகு இல்லை, இவை உளுந்து மூட்டைகள் என்றார். இவையெல்லாம் உளுந்து மூட்டைகளா? சரி, அப்படியே ஆகட்டும் என கூறிவிட்டு சென்று விட்டார் முதியவராக வந்த பெருமாள். மறுநாள் மூட்டைகளை மாடுகள் மீது ஏற்றிக்கொண்டு சந்தைக்கு வந்து சேர்ந்தார் வியாபாரி. அங்கு மூட்டைகளை அவிழ்த்து கீழே கொட்டும் பொழுது மூட்டைகளில் உளுந்தே இருந்தது. அதை கண்ட வியாபாரி அதிர்ச்சியடைந்தார். அந்த பெரியவர் தான் தனது ஆட்களை கொண்டு உளுந்து மூட்டைகளை மாற்றி வைத்திருக்க வேண்டும். வயது முதிர்ந்த அவரால் நீண்ட தூரம் சென்றிருக்க முடியாது. எப்படியாவது அவரை பிடித்துவிட வேண்டும் என எண்ணினார். ஆனால் அங்கு எங்கு தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. களைப்பு மிகுதியால் சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்த பொழுது மிக அருகில் ஒரு கல் தென்பட்டது. அதன் அருகில் அமர்ந்து அக்கல்லின் மீது சாய்ந்து கொண்டு, ஐயா பெரியவரே, எங்கு போனீர்கள்? மிளகு மூட்டைகளை எடுத்துக்கொண்டு உளுந்து மூட்டைகளை மாற்றி விட்டீரே, உளுந்து அந்த விலைக்கு போகாதே என கூறி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார் வியாபாரி. அப்பொழுது 2வது முறையாக அந்தனர் ரூபத்தில் அங்கு வந்த முதியவர், கவலைப்படாதே, மிளகு போனதுதான். இந்த உளுந்து நல்ல விலைக்கு விற்கும். விற்றதில் லாபத்தை மட்டும் வைத்து ஒரு ஞாபக சின்னமாக செய்துவிடு என கூறி மறைந்தார். அதை கொண்டு கோயில் கட்டு, உன் தலைமுறையே தழைக்கும் என கூறினார். முதியவரிடம் ஏதோ ஆற்றல் இருப்பதை உணர்ந்த வியாபாரி அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சந்தைக்கு திரும்பினார். உளுந்தை விற்றதில் பெரியவர் சொல்லியபடி பெருந்தொகை லாபமாக கிடைத்தது. அந்த லாபத்தில் சூலூரில் கட்டிய கோவில்தான் திருவேங்கடநாத பெருமாள் கோவில். கோவிலை அவர் கட்டி முடித்ததும் பெருமாள் அவர் முன் தோன்றி, முதியவராக வந்தது நான்தான். நான் இருக்கும் இடம் காங்கேயம் பாளையம் ராயர் கோயில். கீற்று கொட்டகையில் இருக்கும் எனக்கு கோவில் கட்டாமல் காட்டுக்குள் கட்டிவிட்டாய். அங்கு நான் வரமாட்டேன் என சொல்லிவிட்டார். வியாபாரியோ, நான் ஒரு கல்லின் மீது சாய்ந்து அமர்ந்திருந்த பொழுது தான்
எனக்கு ஆலோசனைகள் வழங்கினீர்கள். எனவே அக்கல் இருந்த இவ்விடத்திலேயே கோவிலை கட்டிவிட்டேன். இப்பொழுது கட்டின கோயிலை என்ன செய்வது? புரியாமல் கதறி அழுதான். அதற்கு பெருமாள், ஏ பக்தனே, ஏன் இவ்வாறு கண் கலங்குகின்றாய், அழுகிறாய்? எதற்காக இக்காட்டினுள் வந்தாய் என வினவ, அதற்கு வியாபாரி, மிளகு மூட்டைகளை தேடி இங்கே வந்தேன் என பதிலளித்தார். பெருமாள் மனம் இறங்கி, பக்தனே, கவலை வேண்டாம், மிளகு போனது போனதுதான், திரும்ப கிடைக்காது. வியாபாரியோ தவறை உணர்ந்து பெருமாளிடம் மன்னிப்பு கோரினார். மனம் இறங்கிய பெருமாள், பக்தனே, நான் உனக்கு ஒரு பிடி மிளகு தருகிறேன். இக்கோவிலில் நடைபெறும் எல்லா பூஜைகளிலும் இந்த மிளகை வைத்து பூஜித்து வா. இந்த மிளகு தீரும் வரை நான் இங்கேயே சேவை சாதிப்பேன் என கூறி ஒரு பிடி மிளகை கொடுத்தார். அப்பொழுது அவர் கொடுத்த மிளகுதான் இன்னும் தீராமல் இருந்து வருவதாகவும், உத்தண்டராயர் கோயில் பெருமாள் தான் சூலூரிலும் சேவை சாதிப்பதாகவும் ஐதீகம். முதன் முறையாக பெரியவர் அந்தனர் வேடத்தில் வயிற்று வலிக்காக மிளகு கேட்ட இடத்தில்தான் நாம் மேற்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் கட்டிய இக்கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை படுவதால் எனது அனுகிரகமும் கிடைக்கும். நான் இங்கேயே இருப்பதாக கொள்ளுங்கள் என்றார். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், பக்தர்கள் தங்களது அனைத்து பிரார்த்தனைகளையும் இந்த பெருமாளிடம் முறையிடுகின்றனர். இத்தலத்தில் பக்தர்கள் தாங்கள் அனைத்து வித வேண்டுதல்களும் நிறைவேறியதும் மிளகுகளை நேர்த்தி கடனாக செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள். இத்தலத்தில் ஏகாதசி அன்று சனிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மார்கழி 30 நாட்களும் பாவை நோன்பு சிறப்பு ஆராதனையும் உண்டு. புரட்டாதி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவம் முக்கிய பெருவிழாவாகும். விஜயதசமி அன்று தேரோட்டமும் அன்றிரவு அம்பு சேவை நிகழ்ச்சியும் நடைபெறும். சூலூரில் உள்ள 9 கோவில் உற்சவ மூர்த்திகளும் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி திருவேங்கடநாத பெருமாள் முன்னிலையில் அணிவகுத்து நிற்பர். மைதானத்தின் நடுவில் வாழை மரம் நட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு உற்சவ மூர்த்திக்கும் வில் அம்பு வழங்கப்பட்டு வாழை மரத்தை நோக்கி அம்பை எய்துவர். அசுரர்களை சம்ஹாரம் செய்து கெட்டவர்களை அழித்து நல்லவற்றை நிலைநாட்டுவதை குறிக்கும் வகையில் இந்த உற்சவம் நடத்தப்படும். சூலூரில் உள்ள அனைத்து கோவில்களிலும் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படும். தேர் திருவிழா இல்லையெனில் எந்த கோயிலும் நவராத்திரி விழா இல்லை. இது இந்த ஊர் மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நிகழ்வாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று திருவேங்கடநாத பெருமாளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.